என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. சிலுவையில் தொங்கின போது கூறின மூன்றாவது வார்த்தையை பற்றி நாம் சிறிது தியானிக்க இருப்போம். எடுத்தவர்கள் வாசிக்கவும். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தை யாராவது வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அறிய நின்ற தமக்கு அன்பார்ந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு தன்னுடைய தாயை அருகில் நின்ற தமக்கு அன்பாய் இந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். ஆமென். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். ஹல்லேலூயா. இந்த சம்பவங்கள் நம்ம அநேக வருஷங்களாக நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு காரியங்கள் தான். ஆனால் இந்த வேளையில் கூட மறுபடியும் நாம் கேட்போம். ஆமென். இந்த வசனத்தை நான் வாசித்த போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிற அந்த வேளையில் கூட தமக்கு அன்பா இந்த சீசன் யோவான் மற்றும் இயேசுவின் தாயாகிய மரியாள் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறாங்க. ஆமென். இயேசுவானவர் பூமியிலே வாழ்ந்த அந்த காலத்திலும் கூட அநேக நன்மை பெற்றவர்கள் காணப்பட்டாங்க. அநேக அற்புதங்களை செய்த போது அநேக திரளான ஜனங்கள் இயேசுவை சுற்றி கொண்டிருந்தாங்க. அப்பொழுது அந்த வேளையில் கூட சீஷர்கள் கூட அந்த இடத்துல காணப்படவில்லை. எல்லாருமே அந்த இடத்தை விட்டு ஓடி போனார்கள் என்று நாம் அந்த வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்ற வாக்கின்படி யோவானுடைய சகோதரிகள் யோவான் மற்றும் மரியாளுடைய சகோதரிகள் மற்றும் சிலர் மட்டுமே அந்த சிலுவையில் அன்னையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அந்த வேதத்தில் வாசிக்கும் போது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆமென். இயேசு யோவானிடம் கொண்ட அன்பின் மிகுதினால அருகில் நின்று கொண்டிருந்த அந்த சீஷரை நோக்கி, அதோ தாயை நோக்கி, அதோ உன் மகன் என்கிறார். ஹல்லேலூயா. அதே போல யோவானை நோக்கி, அதோ உன் தாய் என்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த நேரமே யோவான் மரியாளை தன்னிடமாக சேர்த்துக் கொள்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. குடும்பத்துல அநேக பொறுப்புகளை அந்த 30 வயது வரைக்கும் இயேசுவானவர் குடும்பத்துல எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். மற்றும் இயேசுவானவர் தம் சாகிற தருவாயிலும் கூட தன் தாயை தனியே விட்டு செல்கிறோமே என்ற ஒரு அந்த பொறுப்போடு இருந்தபடினால தமக்கு அன்பாய் இருந்த அந்த சீஷனிடத்துல தன் தாயை ஒப்பு கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆமென். நல்லவருடைய கையில ஒப்பு கொடுக்கிறவரா இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தாயின் மீது உள்ள அந்த கரிசனையினால இயேசுவானவர் இந்த காரியங்களை அந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த உலகில் நாம் வாழ்கிற நம்மை படைத்த நம்மை குறித்து பெரிய திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிற இயேசுவானவர் இதற்கும் மேலாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிற இயேசுவானவருக்கு நாம் முதலாவது நாம் கனம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஏனெனில் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையுமே குறித்து அவர் நமக்கு திட்டம் வைத்திருக்கிறபடினால முதலாவது நாம் அவரை கனப்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக இந்த பூமியிலும் கூட நம் தாய் தகப்பனை நாம் கனப்படுத்துவதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. நம் வாழ்வை குறித்து பெரிய திட்டத்தை வரைந்திருக்கிறவர் அவர் ஒருவரே. ஆமென். முதலாவது நாம் தேவனை கனப்படுத்த வேண்டும். ஆமென். தாய் தகப்பன் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யும் போது நிச்சயமாக நம்ம பூமியிலே ஆசீர்வதிக்கப்படுவோம். மற்றும் தாய் தகப்பன் மாத்திரம் இல்லாதபடிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கணவருடைய அம்மா அப்பாவானாலும் சரி, மனைவியுடைய அம்மா அப்பானாலும் சரி, அவங்களையும் நம்ம கனப்படுத்த வேண்டியது நமக்கு கடமையாக காணப்படுகிறது. மற்றும் நம்மளோட வயது மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களையும் நாம் கனப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நாம் மரியாதை செய்வோம் என்றால் நிச்சயமாக இந்த பூமியில நாம் இயேசுவை போல வாழ்ந்து காணிப்போம் என்றால் நிச்சயமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறது அதிக நிச்சயமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசு தனது 30 வயது வரைக்கும் தன் சொந்த குடும்பத்தை மிகுந்த கடமையோடு செய்தார் என்பதையும் கூட நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. மற்றும் 30 வயது முதல் 33 வரைக்கும் 3.5 வருஷம் இயேசுவானவர் ஊழிய பாதையிலே மிகுந்த வல்லமையாக செயல்பட்டு கொண்டிருந்தார். அநேக சீஷர்களை தெரிந்தெடுக்கிறார். அந்த வேளையில கூட அந்த சீஷர்களை தெரிந்தெடுத்து அந்த வேளையில கூட மிகுந்த கரிசனை உள்ளவராக ஊழிய பாதையிலும் தேவன் காணப்படுகிறார். ஆமென். இவ்வாறாக அவர் ஊழிய பாதையிலே மிகுந்த வல்லமையாக செயல்பட்டார். மற்றும் மரியாதை பற்றி நாம் சிறிது தியானிப்போம். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற தன் மகனை பார்த்து அந்த தாயாரின் உள்ளம் மிகுந்த வேதனைப்படுகிறது. ஆமென். இதை நாம் நினைத்து பார்ப்போம் என்றால்
இது எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய பையனை என் ஹஸ்பண்ட் அடிச்சா அவன் தப்பு தான் பண்ணியிருப்பான், ஆனாலுமே என்னால் தாங்க முடியாது, அழுவேன். அப்படின்னா அவன் தப்பு பண்ணின பிள்ளையவே அடிக்கிறதுக்கு அவங்க அப்பா தான் அடிக்கிறாங்க, அதுவுமே என்னால் தாங்க முடியாது. அப்போ எந்த ஒரு தப்புமே செய்யாத ஒரு தன் மகனை சிலுவையில அவ்வளோ வேதனைப்படுத்தி, அவ்வளோ காயப்படுத்தி, அவ்வளோ முள்புடிச்சு விட்டி எப்படி அந்த தாயார் தாங்கி கொண்டு இருந்தாங்கன்ட்டு கர்த்தருடைய பலன் மாத்திரமே அந்த தாயாருக்குள்ள இருந்திருக்கும். ஆமே. அப்பொழுது பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த வேளையிலும் கூட அந்த தாய் வந்து அநேகரால் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அநேகர் அவங்கள சொல்றாங்க, இந்த தாய் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ என்று கூட அநேகரால் போட்டுப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த தாயாரு. மற்றும் அந்த தாயாரு அந்த பிள்ளை பிறந்த அந்த இடத்துல வந்து அநேக சாஸ்திரிகள் பொன் வெள்ளி தூப வர்க்கங்களே கொண்டு வருகிற அந்த சமயங்கள்ல கூட அந்த தாயாருடைய மனம் மிகுந்த மகிழ்ச்சி அடையுது. உலகத்தை வெற்றிக்க வந்த தேவனை நம்ம பெற்றெடுத்தோம் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அந்த தாயாருடைய உள்ளத்துல காணப்படுகிறது. ஹல்லேலூயா. மற்றும் அப்பொழுது சிமியோனுடைய வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இந்த சம்பவங்கள் மேலே அந்த தொங்கப்பட்டிருக்கிற அந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமே. அந்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம். ஹல்லேலூயா. லூக்கா 2:35. உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் உருகி போகும் என்ற சிமியோனுடைய வாக்குத்தத்த அந்த தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதாக அந்த சம்பவங்கள் அந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமே. அவங்க வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ தான், அநேகரால் புகழப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ தான். ஆனா சீஸ் நாட் காட். என்ன அநேக வசனங்களை கூட மையப்பொருளாக வைத்து நாம் பார்ப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்று சொன்னது போல நாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய அதிகாரங்களை நாம் வாசிக்கிற சமயத்துல அந்த ஸ்ரீயானாலும் சரி, அந்த இயேசுடைய தாயானாலும் சரி, இயேசுவானாலும் சரி, அந்த தாயை தேவம் என்று எந்த இடத்துலயுமே குறிப்பிடப்படவில்லை. ஆமென். ஒரு சமயம் லூக்கா 11:27-28 வாசிப்போம். லூக்கா 11:27-28 வசனங்களை நாம் வாசிப்போம். அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திற்கு ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுள்ள முறைகளும் வாக்கியமுறைகள் என்று சத்தமிட்டு சொன்னார். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்கிறவர்களோ அதை பாக்கியவான்கள் என்றார். ஆமே. இந்த வேதத்தை கூட நம்ம அதை வாசிக்கும் போது அநேகர் சொல்றாங்க அந்த தாய் பாக்கியம் உள்ளவங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த உண்மையிலே அவங்க பாக்கியம் பெற்றவங்க தான். ஆனா இயேசுவானவர் சொல்றாங்க, அவர்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பால் கொடுத்த அந்த தாயார் பாக்கியம் பெற்றவர்கள் தான். ஆனாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே மிகுந்த பாக்கியம் உள்ளவன் என்று அந்த இயேசுவானவர் அந்த வார்த்தைகளை நமக்கு எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. மற்றும் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை நாம் வாசிப்போம். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஆமென். இது அனைவரும் அறிந்த ஒரு சம்பவம் தான். ஆனா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைபடுகிறது. இயேசுடைய சீஷர்கள் அவருடைய தாயிடத்துல வந்து அந்த காரியங்களை சொல்றாங்க. அந்த தாயானவர் உடனே இயேசுவை அந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறாங்க. நிச்சயமாக அந்த தாயாருக்கு தேவன் அற்புதங்களை செய்யக்கூடிய வரங்களை கொடுத்திருப்பாள் என்றால், அந்த தாய் ஒரு தெய்வமாக இருந்திருப்பார்கள் என்றால், நிச்சயமாக அந்த காரியத்தை தாயார் கண்டிப்பாக அந்த இடத்துல செஞ்சிருப்பாங்க. ஆனா இயேசுடைய தாயாரே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதற்கு இயேசு, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய தாய் வேலைக்காரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, ஹல்லேலூயா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாயே. மரியாளான அந்த தாயானவள் இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. மற்றும் வாசிக்கவும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31, 32, 33, 34. அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள்.
அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ உன் தாயும் உன் சகோதரனும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார் என்று. இந்த இடத்துல கூட நம்ம பார்க்கும்போது அநேக ஜனக்கூட்டங்கள் இருக்கிறாங்க. அப்போ இயேசுவே இவ்வளவு அற்புதம் செய்கிறாங்கன்னா அவங்க அம்மாவும் நல்ல அற்புதம் செய்யவங்களா இருப்பாங்கன்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம், கண்டிப்பா நினைச்சிருக்கலாம். அதனால எல்லாரும் சொல்றாங்க, ஏன்னா அவங்க அப்பாவும் அந்த சகோதரர்களும் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு இயேசுவிடத்துல சொல்லுகிற சமயத்துல இயேசுவானவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம் என்றால், தேவனுடைய சித்தத்தின்படி ஹல்லேலூயா செய்கிறவன் எவனோ அவனே எனக்கும் சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. அந்த தாய்க்கும் கூட அந்த இயேசுவானவர் சத்தியத்தை அந்த இடத்துல விளங்க செய்கிறாங்க, சகோதரனுக்கும் அந்த இடத்துல அந்த சத்தியத்தை விளங்க செய்கிறாங்க. கண்டிப்பா அந்த சத்தியம் அவர்களுக்கும் அதற்கு சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால இயேசுவானவர் அந்த இடத்துல அந்த காரியங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கின்படி இயேசு என்னை அன்றி ஒருவன் பிதாவிடத்தில் வரான் என்ற வேத வாக்கின்படி நாம் இயேசு ஒருவரே தெய்வமா இருக்கிறபடினால நாம் அவரே ஒருவரே நம்ம பற்றி வழிநடப்போம் எல்லாம் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது அதிக நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. மற்றும் பெற்றோரை கனப்படுத்துவதை பற்றி இந்த வார்த்தைகளை கூட எனக்கு உணர்த்தப்பட்ட காரியங்கள் என்னவென்றால், பெற்றோரை கனப்படுத்துதல் மூலம் வருகிற ஆசீர்வாதங்கள், பெற்றோரை தூஷிக்கிறதுனால வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், மற்றும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொண்டிருந்த அந்த வேலையில கூட யோவான் இடத்துல சொன்ன அந்த நிமிடமே தன் தாயாரை ஏற்றுக்கொள்கிறாங்க. எனக்கு அதுல உணர்த்தின காரியம் கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படுதலை பற்றி உங்களிடத்துல இந்த இடத்துல நான் பேச போகிறேன். கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெற்றோரை கனப்படுதலை குறித்து நாம் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் தன் கைகளால் எழுதின அந்த 10 கட்டளைகளிலும் முதலாவது அந்த 4 கட்டளைகளுமே இயேசுவோடு நாம் கொண்டுள்ள உறவை காண்பிக்கிறது, எப்படியாக இருக்க வேண்டும் என்று. மற்றும் 6 கற்பனைகளிலும் முதலாவது நாம் 6 கற்பனைகளையும் வாசிப்போம். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். ஸ்தோத்திரம். உலகத்துக்கு அந்த கொடுக்கப்பட்டுள்ள பூமியிலே நாம் வாழ்ந்திருப்பதற்கு நம் தகப்பனையும் நம் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்பது முதலான ஒரு கற்பனையாக காணப்படுகிறது. ஆமென். அந்த 6 கற்பனைகளுமே பார்க்கும்போது உலகத்தில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை காண்பிக்கிற கற்பனைகளாக காணப்படுகிறது. அதிலே முதலான பிரதான கற்பனையாக, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனமண்வாயாக என்ற வார்த்தை. ஆமென். அப்படி கண்டிப்பா அந்த வார்த்தை மிகுந்த ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. மற்றும் நாமும் கூட தாய் தகப்பனை கனம் பண்ணுவதிலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனாக இருந்த பொழுது தாய் தகப்பனையும் கனம் பண்ணி நமக்கு ஒரு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து வைத்து செல்கிறாங்க. இப்போ அநேக சகோதரிகளை நாம் பார்த்தோம் என்றால் அவர்களுடைய அந்த டெக்னாலஜி வளர்ந்துருக்குதான், ஆனா அந்த தாய் தகப்பன்மாருக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தீயமான வழிகளை போகும்போது அந்த தாயார் தாய் தகப்பனுடைய மனம் மிகுந்த வேதனைப்படுகிறது. உனக்கு என்னமா தெரியும், எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு சின்ன பிள்ளைங்க கூட எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நாம் இருந்திருக்குது. சாத்தான் இந்த செல்போன், மொபைல், அந்த இன்டர்நெட் மூலம் அநேக பாவங்கள் மூலம் பிள்ளைகளை கொண்டு வகை தேடி கொண்டுகிறோம். நாம் அவர்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. மற்றும் அந்த இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில தோன்றின தாயுடைய அன்பை பாருங்க, அந்த சிலுவையில இயேசுவானவருடைய அன்பை பாருங்க, தாயுடைய கரிசனையும் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த வேலையிலும் கூட அந்த அன்பான சீஷத்துல ஒப்பு கொடுக்குறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த அநேக கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டு தன் தாய் தகப்பனை நாம் கவனிக்க முடியாத படிக்கு வயதான காலங்களிலும் கூட நம்ம அவர்களுக்கு அன்பு செலுத்தாத படிக்கு நம்ம அநேக உலகத்தில் பார்க்கும்போது அநேக வயதான ஓல்டு ஹோம் அந்த முதியோர் இல்லத்துல கொண்டு விடக்கூடியவங்களா காணப்படுறாங்க. அநேகரை பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுல தெரு வீதிகளில் அநேக பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. எங்க வீட்டு பக்கமா ஒரு பாட்டி காய்கறி கொண்டுட்டு வருவாங்க. ரொம்ப அந்த பாட்டியை பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா இருக்கும். நல்ல ட்ரெஸ் கூட சரியா கிடையாது. அப்ப அந்த பாட்டிகிட்ட நான் கேட்பேன், ஏன் பாட்டி நீங்க இந்த வயசுல இந்த காய்கறி வித்துட்டு
இந்த கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு, இந்த காய்கறி கொடுத்தாதாம்மா என் மருமக எனக்கு ஒரு பிடி சாப்பாடு தருவான்னு அவங்க கண் அப்படியே ரொம்ப கலங்கினதை நான் பார்த்தேன். மிகுந்த ஒரு வேதனையாக காணப்படுது. அது அடிக்கடி எனக்கு அந்த பாட்டியை எனக்கு அடிக்கடி நான் நினைவு கூறுவேன். அப்படி அநேக பேர் இந்த பஸ் ஸ்டாண்டுகளையும் கூட பார்க்கும்போது அந்த பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க தான் அநேக பேர் காணப்படுறாங்க. அவர்கள் எல்லாரும் நம்ம மறுபடியும் அந்த தாய் தகப்பனை அவர்கள் மறுபடியும் அந்த குடும்பங்களை சேர்த்து கொண்டு அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்று நாமும் நம்மளுடைய ஜெபங்கள்ல அவங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. சிறு வயது முதல்ல அவங்க நம்மளை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொருவரும் நினைத்து பார்ப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரும் நாம் நினைத்து பார்த்து நாம் தாய் தகப்பனாருக்கு கனப்படுவோம். ஏதாவது நம்ம அவங்களிடத்துல மன கசப்புகள் காயங்கள் காணப்பட்டாலும் நாம் மறுபடியும் அவர்களிடத்துல சென்று நாம் மன்னிப்பு கேட்டு நாம் ஒருமனப்பட்டு அவர்களோடு கூட இருப்போம். அவருடைய தாய் தகப்பனாருடைய மனக்கசப்புல யாருமே நல்லாவே உலகத்திலேயே உலகபூர்வமான காரியங்களே சொல்லுவாங்க. தாய் தகப்பனே சாபம் வாழவே விடாது அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வேதத்திலேயும் அந்த வார்த்தைகள் காணப்படுகிறது. அதனால யாராவது நமக்குள்ளேயும் யாராயும் தாய் தகப்பனார நம்ம வேதனைப்படுத்திருந்தோம்னா, நம்ம பேசாம இருந்திருந்தோம்னா அவங்களோடு கூட நம்ம ஐக்கியப்படுவோம். நாம் அவர்களை மன்னித்து நம்ம அவர்களுக்கோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டு அவர்களை நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் மற்றும் நம்ம பூமியிலே நம்ம வாழ்வதற்கும் அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு மிகுந்த முக்கியமாய் காணப்படுகிறது. மற்றும் கூட கனப்படுதலை பற்றி வேதத்தில் பார்க்கும்போது 7 வசனங்களை எனக்கு உணர்த்தின காரியங்கள். எபேசியர் 6:3, லூக்கா 18:20, மத்தேயு 10:19, மார்க்கு 7:10, மத்தேயு 19:19, மத்தேயு 17:14, உபாகம் 5:14 ஆகிய எல்லா வசனங்களுமே உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக அந்த காரியங்களை குறித்து தான் அதிகமாக நான் பார்க்கிறேன். இந்த பார்த்த வசனங்கள்ல எனக்கு இவ்வளவு காணப்பட்டுச்சு. இன்னும் அநேக வார்த்தைகள் இருக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் இவ்வளோ வசனங்களிலும் இவ்வளோ வார்த்தைகள் இருக்கிறது நினைச்சு பார்க்கும்போது நிச்சயமாக தாய் தகப்பனை கனம் பண்ணுவதில் தேவன் இருந்தது போல நாமும் அவர்களை கனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஜப்பான் மாநாடு, இது உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவமா கூட இருந்திருக்கலாம். ஜப்பான் நாட்டில் இந்த வயதான தாய்மார்களே அவர்கள் ரொம்ப வயதாயிட்டுனா அந்த மலை தேசங்களை உச்சி மலையில கொண்டு விட்டுட்டு வந்துருவாங்களாம். அவங்க ஒருவேளை சாப்பாடு இல்லை, அப்புறமா சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அவங்க அப்படியே மறிச்சு போயிடுவாங்களாம். அப்போ ஒரு சகோதரன் அவங்க தாயை சுமந்து கொண்டே போகிற வழியில அந்த தாயானவங்க அந்த மரக்கிளைகளை பறித்து வழியில போட்டுக்கிட்டே போனாங்களாம். அப்போ அந்த சகோதரன் அவர்களை விட்டு பார்க்கிற அந்த தாய் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அவர் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஏன் அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படி கேட்கிற நேரத்துல, நீ என்ன கொண்டு விட்டுட்டு நீ இங்க திரும்ப வந்துருவல்லப்பா, நீ வரும்போது உனக்கு இந்த வழி தெரியாம நீ வேற எங்கேயும் போயிடக்கூடாது, சரியான வீட்டுக்கு நீ போய் சேரணும் அப்படின்ட்டு அந்த தாயார் சொன்ன நேரத்திலே அவருடைய உள்ளம் மிகவும் வேதனைக்குள்ளாகப்பட்டதாம், மிகவும் நொறுக்கப்பட்டதாம். உடனே அந்த தாயாரை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு கொண்டு வந்து மறுபடியும் பராமரித்தான் என்பதை நான் ஒரு புத்தகத்துல நான் வாசித்தேன். ஹல்லேலூயா. அந்த காரியம் மிகுந்த ஒரு வேதனை அளித்தது. அப்படியாக அநேக பேர் காணப்படுறாங்க. நாம் அவர்களுக்காக நாம் செபிப்போம். மற்றும் நீதிமொழிகள் 19:26 வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 19:26. தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையும் அவமானத்தையும் உண்டாக்குற மகன். ஆமென். பாருங்க, தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இலச்சையும் அவமானத்தை உண்டாக்குற மகன் என்பதை இந்த வேதத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த அநேக பெற்றோர்கள் சிறு வயது முதலே பிள்ளைக்கு வேணும்ட்டு வாய் வைத்தியம் கட்டி நம்ம பார்த்து நம்ம தாய் தகப்பன்மாருமே அப்படிதான் அநேக பேர் நம்ம பிள்ளைக்கு வேணும்னு நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாதபடிக்கு பேங்க்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வீடு கட்டி அப்படியுமாக வாங்கி வைத்த அந்த பொருட்களை அவங்க இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த தாய் தகப்பனை தூஷித்து அவங்களோட பொருட்களை எல்லாம் அபகரிச்சுட்டு இவங்க நல்லா இருப்பாங்க, அவங்கள என்ன பண்ணிடுவாங்கன்னா தெரு வீதிகளை விட்டுருவாங்க. அந்த சாபம் நிச்சயமாக இலச்சை உண்டாகுற அவனுக்கு என்ன வரும்னா கண்டிப்பா இலச்சையும் அவமானம் அந்த மகன் கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில வரும் என்பதை நாம் பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. பார்த்தோம்னா அதே வசனம் நம்ம இந்த யாத்திரையாகம் 20 அதில் வாசிக்கும் போது உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை உன் தாயை கனப்படுவாயாக இந்த வார்த்தை காணப்படுகிறது. அதே பாருங்க, இந்த வார்த்தையை தன் தாயும் தகப்பனை தூஷிகளுடைய இந்த தீபம் காரில் அணைந்து போகும், தீபம் அணைந்து போகிறதாக காணப்படுகிறது. அப்படி அந்த வார்த்தைக்கு இந்த
வார்த்தைக்கு நிச்சயமாக ஒரு சம்பந்தம் காணப்படுகிறது. அங்கு வாழ்நாள் நீடித்திருக்க பண்ணுகிறதாக இந்த இடத்துல வந்து அவருடைய காரில் அணிந்து போகிறது. அப்படின்னா நிச்சயமாக இந்த பூமியில அவங்க நிலையாக வாழ முடியாது என்ற ஒரு அர்த்தத்தை இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. நாமும் நம் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நம் சொந்த தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவோம். கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மற்றும் கேள்வி கேட்கப்படாத ஒரு கீழ்ப்படிதல் பற்றி நான் சில வார்த்தைகளை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். சுருக்கமாக சொல்லுகிறேன், சமயம் போதாதபடினால. யோவான் அந்த இயேசு கிறிஸ்துவானவர் தொழில் அந்த வேளையில் கூட யோவானை பார்த்து தன் தாய் அதோ உன் தாய் இதை சொன்னபோது உடனே தன் தாயை தன் சொந்தமாக ஏற்றுக்கொள்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அதே யார் யார் என்று பார்க்கும்போது முதலாவது எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு நபர் ஆபிரகாம். ஹல்லேலூயா. அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆபிரகாமுக்கு 100 வயதாகி சாராளுக்கும் கர்ப்பம் செத்து போன நிலையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையை அவங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுக்குறாங்க. இயேசு கர்த்தராய தேவனானவர் அவர் சோதிக்கும் பொருட்டாக அவர்களை கொண்டு நீ வந்து மோரியா மலைக்கு கொண்டுட்டு போய் மகனை பலி செலுத்த வேண்டும் என்று சொன்ன போது ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. உடனே புறப்பட்டு அதிகாலமே எழுந்து புறப்பட்டு போய் அந்த தேசத்துல போய் அவர் வந்து அந்த பையனை பலி செலுத்த போகிறாங்க. உடனே எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லல. இதை மட்டும் வாசிப்போம். அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை மட்டும் வாசிப்போம். ஆசீர்வாதத்தின் விளைவுகளை பற்றி பார்ப்போம். நீ உன் புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். பாருங்க, அந்த ஒரு கேள்வி கேட்காத நிச்சயமாக இந்த உலகப்பூர்வமாக இது நடக்கக்கூடிய காரியமே கிடையாது. எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தைய ஏசப்பா இப்படி கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மளால கொடுக்க முடியும், என்னாலலாம் கொடுக்க முடியாது. ஆனா பாருங்க, அந்த ஆபிரகாமும் கொடுத்ததுனால அவனுக்குள்ள ஆசீர்வாதத்தை பாத்தீங்கன்னா உலகத்துக்கு இப்பவும் விசுவாசமுள்ள தகப்பனாக காணப்படுறாங்க. ஹல்லேலூயா. மற்றும் கூட அதே மாதிரி கானாவூர் திருமண காரியத்துல கூட அந்த இயேசுவானவர் சொன்ன அந்த ஒரே சமயத்துல இயேசுவானவர் உங்களுக்கு எப்படி சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்ன போது அந்த 12 சீஷர்கள் அந்த இடத்துல நிக்கிறாங்க. அந்த தாயார் நிக்கிறாங்க, ஒரு வார்த்தை கூட கேட்கல. அந்த 6 கற்சாடிகளிலும் தண்ணீரை நிரப்புகள் என்று சொன்ன போது அங்க ஒரு கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதல் அந்த இடத்துல நான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஐயா, அந்த தண்ணி நிரப்புனா எப்படி அது திராட்சரசமா மாறும் அப்படின்ட்டு கேட்கல. நானா கேட்டிருப்பேன், எப்படி இயேசப்பா அந்த தண்ணி திராட்சரசமா மாறும் அப்படின்ட்டு. ஆனா பாருங்க, ஒரு கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதல் அந்த இடத்துல காணப்படுகிறது. ஆமே, எனக்கு அந்த விசுவாசத்தை பார்க்கும்போது, அந்த கீழ்ப்படிதலை பார்க்கும்போது எனக்கே நம்ம இன்னும் அநேக காரியங்களை மாற வேண்டும் என்பதை இயேசுவானது எனக்கு உணர்த்தின காரியம். எங்க இயேசுவோடு இருந்தவங்க எப்படி கீழ்ப்படிந்தாலும் நாமும் அப்படி கீழ்ப்படியோட நிச்சயமாக நாம் இயேசு நம்மளை ஆசீர்வதிப்பார்.